மகாநதி சீரியல்ல காவேரி குடும்பத்துல இருக்கவங்க புதுசா வீடு எடுத்து போயிட்டு இருக்கிற இடத்துல தான் விஜயும் வாடகைக்கு போறாரு. அவரு காலையிலேயே வீட்டுக்கு வெளியே நிக்கிறாருன்னு அத விசாரிக்க குமரன் போறாரு. குமரனை பார்த்த விஜய், என்ன நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு குமரன் சொல்றாரு, அத நான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. உடனே வீட்டுக்கு சொந்தக்காரர் வாராரு. அவருதான் சொல்றாரு, விஜய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் வாடகைக்கு வந்து இருக்காருன்னு. குமரனும் கோபத்துல அப்படியே கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, விஜய் இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாருன்னு. உடனே சாரதாவும் பாட்டியும் கோபத்துல கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இத நினைச்சி சந்தோஷத்துல தான் காவேரி இருக்காங்க. எப்படி சரி விஜய பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. உடனே வீட்டு கதவை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு காவேரி பாட்டியும் வந்துறாங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன அவன் கூட பேசணுமா? பேசு. சாரதா வார மாதிரி இருந்தா நான் ஒரு சத்தம் தாரேன்னு. காவேரி அப்படியே குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி சொல்றாங்க, அவன் இவ்வளவு நடந்தும் உனக்காக வந்திருக்கான். அவனை நீ கைப்பத்திக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி பேசுறது காவேரி ஒரு சந்தேகத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு காவேரி பார்க்கிறப்போ விஜய் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ஆனா காவேரியும் பாட்டியும் வெளியே நின்னுட்டு இருக்கத பார்த்து சாரதா அந்த இடத்துக்கு வந்துறாங்க. காவேரிய திட்டி வீட்டுக்குள்ள அனுப்பிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல காவேரி வீட்டுக்கு விஜய் வந்து, பால் காய்ச்ச போறேன், எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகதான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா சாரதா திட்டி அனுப்பிறாங்க. அதோட இன்றைக்கா எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.